வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். யூஜிடிஆர்பியில் இப்போ நாம யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 7. யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி நியமன தேர்வில் வந்து யூனிட் 7, அதாவது கிழக்காசிய வரலாறு. ஓகேங்களா? இந்த யூனிட்டு ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய இப்போது வளர்ந்துட்டு இருக்கும் நாடுகளில் 2 நாடுகளான சீனா மற்றும் ஜப்பானுடைய வரலாறை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த கிழக்காசிய வரலாறு சீனா மற்றும் ஜப்பானுடைய வரலாறை பார்க்குறோம். ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கலாம். ஆனால் நாம் வந்து முக்கியமாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதிகமாக பார்க்கவும் போகிறோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து இதில் நோட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஆர்பியில் கொடுத்துருக்க சிலபஸ் படி ஐரோப்பியர்களின் வருகை, இந்தியாவில் எப்படி ஐரோப்பியர்கள் வந்தாங்க, அதற்கு முன்னாடி எப்படி மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி சீனாவிலையும் நாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜப்பான்லேயும் வந்து கிங் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்து ஐரோப்பியர்களின் வருகை, ஐரோப்பியர்களுடைய போராட்டம், போர்கள் புரிஞ்சு அவங்க வந்து சுதந்திரமாக தங்களுடைய நாட்டு கொள்கைகளை வந்து வகுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, ஐரோப்பியர்களின் வருகை, சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம், இதை மாதிரி தான் நம்ம இந்த டாபிக் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாருங்க, ஐரோப்பியர் வருகையும் சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம், அதாவது ஐரோப்பியர்கள் எப்போ வந்தாங்க, அப்போ வரும்போது சீனா வரும்போதும் வரதற்கு முன்னாடியும் சீனாவினுடைய மன்னர்களாட்சி என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சீன ஜப்பானிய பொருளாதார உறவுகளில் சீனாவின் எழுச்சியின் தாக்கம், அதாவது இப்போ நவீன காலத்தில் சீனாவுக்கும் ஜப்பாவுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அபினி போர்கள். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அபினி போர்கள் இருந்து சீனாவினுடைய வளர்ச்சி, அதனுடைய போராட்டங்கள், இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஐரோப்பியர் வருகையும் சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம். சரி, இந்த ஐரோப்பியர்கள் சீனாவிற்கு எப்போ வந்தாங்க? ஓகேங்களா? அதற்கு முன்னாடி சீனாவில் அரசு வம்சம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அவங்க யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை முதல்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சீனாவை ஆண்ட அரசு வம்சங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஷங் வம்சம் இதில் இல்லை, நான் எழுதி தரேன், நீங்கள் எழுதிக்கோங்க. சாரி, சங் வம்சம் இது என்ன காலகட்டத்தில் ஆண்டாங்க அப்படின்னா, கிமு 1520 டு 1027 வரைக்கும் இவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சௌ வம்சம் என்ன காலம் அப்படின்னா, இதையே கண்டினியூ தான். 1027 முதல் கிமு 256 வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி இருந்தது. ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் சௌ வம்ச காலகட்டத்தில் தான் லாவோ ட்சு, கம்யூனிஸ்ட் இதனுடைய தத்துவ ஞானிகள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 3வது வம்சமா இருக்கிறது வந்து சின் வம்சம். இவங்களுடைய காலகட்டம் வந்து கிமு 221 டு 207. ஓகேங்களா? அடுத்தது 4வது வம்சம் என்னன்னா ஹான் வம்சம். இவங்களுடைய காலம் வந்து கிமு 202 டு 220 அந்த ஹான் வம்சனுடைய ஆட்சி. ஓகேங்களா? அடுத்த வம்சம், அதாவது 4வது வம்சம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? 5வது வம்சம் சூயி வம்சம். சூயி வம்சம் இவருடைய காலம் வந்து தெளிவாக தெரியல. ஏன்னா வந்து 220 இருந்து இதனுடைய கண்டினியூ வந்து தெரியல. ஆனால் இதுக்கப்புறம், அதாவது ஹான் வம்சத்துக்கு அப்புறம் சூயி வம்சம் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6வது வம்சம் வந்து தாங் வம்சம்.
தாங் வம்சம் இவர்களுடைய காலம் வந்து கிபி 618 டு 906. ஆக்சுவலா வந்து இந்த சுயி வம்சம் வந்து கிபி இது வந்து கிபி இதே மாதிரி கிபி 618 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரியான தகவல்கள் இல்ல. ஓகேங்களா? ஆனா இந்த வம்சங்கள வந்து நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தாங் வம்சம் இருந்தாங்க இல்லையா? அப்போதான் வந்து சீனாவுல அச்சுப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சுப்பொறி முதல்ல சீனாவுல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க எந்த வம்சம் ஆண்டம்போது அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? அதுதான் தாங் வம்சம். அடுத்தது சுங் வம்சம். 7 வந்து சுங் வம்சம். இவர்களுடைய காலம் வந்து கிபி 906 டு 960 டு 1279. ஓகே. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன ஆச்சுன்னு சரியான வரலாற்று ஆதாரங்கள் இல்ல. ஓகேங்களா? இத பார்த்துக்கலாம். அடுத்தது 8 வந்து மங்கோலிய வம்சம். மங்கோலிய வம்சம். இவர்களுடைய காலம் வந்து கிபி 1260 டு 1368. ஓகேங்களா? இந்த மங்கோலிய வம்சத்துக்கு அப்புறம் 2 வம்சம் இருந்தன. அப்ப இந்த மங்கோலிய வம்சத்துல தான் வந்து குப்லாய் கான் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருப்பாரு. அத வந்து நாம தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி படிக்கும்போது தமிழ்நாடு ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருப்போம். இந்த மார்க்கோ போலோ ஒருத்தர் வந்துவாரு. நம்ம இந்தியா வர்றதுக்கு முன்னாடி சீனாவுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க அரசர் வந்து குப்லாய் கான். அப்புறம் குப்லாய் கான் வந்து தமிழ்நாட்டு மன்னர்களுடைய சேர சோழர்களுடைய காலங்கள்ல தூதுக்குழுக்களை அனுப்புனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதை நம்ம இங்க லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மங்கோலிய வம்சத்துக்கு அப்புறம் மிங் வம்சம். 9 வந்து மிங் வம்சம். இவர்களுடைய காலம் வந்து 1368 முதல் 1644 வரைக்கும் கிபி. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம இத அவங்க ஆட்சி காலம் இருந்தது. அப்புறம் கடைசியாக யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த அரசு வம்சனுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த சீனாவுடைய மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு குடியரசு நாடா ஆச்சு அப்படின்னா மஞ்சு வம்சம். 10வதாக நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சு வம்சம். இவர்களுடைய காலம் கிபி 1644 டு 1912. ஓகேங்களா? இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ஆதாரங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். ஆனா வந்து இந்த 12th புக்ல வந்து இந்த மஞ்சு வம்சத்துடைய காலம் வந்து 1650 இருந்து 1912 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு காம்பரசி இருக்கு. ஆத்தர் புக்ல ஒரு மாதிரி இருக்கு, இதுல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஸ்கூல் புக்கை பார்க்கறது தான் சிறப்பா இருக்கும். 1650ன்னு 12th புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த வம்சங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லைன் பை லைனா அந்த இயர் கான்ஃபரன்ஸ் அது வந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதை விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த வம்சங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. 9th புக்ல ஹிஸ்டரியில வந்து இருக்கு. இந்த வம்சங்கள் வந்து அந்த நாகரிகங்கள் வளர்ச்சி வரும் இல்லைங்களா? அந்த காலகட்டங்களில் சீனாவில் இப்படியெல்லாம் இருந்தது. இந்த வம்சங்கள்லாம் இருந்தது. அப்பதான் சீன பெருஞ்சுவர்லாம் கட்டப்பட்டது. அந்த மன்னர்கள் பேரு இதெல்லாம் அவங்களுடைய ஆர்மி முறை இதெல்லாம் இருக்கும். 9th புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாம். இதையும் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு திரும்ப திரும்ப படிக்கும்போது இந்த வம்சங்களுடைய பொறுத்துகளை அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நாம கண்டிப்பா நல்லா பண்ணிட முடியும். ஓகேங்களா? மேக்சிமம் வந்து கிமுவுக்கு முன்னாடி இருக்கிறத விட கிபி வந்ததுக்கு அப்புறம் வந்த அரசு வம்சங்கள் ரொம்ப முக்கியமானவர்களா இருக்காங்க. ஓகேங்களா? இது ஐரோப்பியர்கள் சீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி அங்க சீனாவுல வாழ்ந்த அரசு வம்சங்கள். சரி, ஐரோப்பியர்களுடைய தொடர்பு எப்படி வந்தது, எந்த காலகட்டத்துல வந்தது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னா கிபி எப்போ அப்படின்னா கிபி 1246ல யாரு வந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு இத்தாலியன் நாட்டுக்காரர் வந்தாரு. ஓகேங்களா? என்ன பேர் அப்படின்னா ஜான் டி பிலானோ கார்பினி அப்படிங்கிற ஒரு இத்தாலிய நாட்டுக்காரர் தான் முதல்ல
சீனாவுக்கு வந்த வெளிநாட்டுக்காரர். முதல் வெளிநாட்டுக்காரர் இவரே. ஓகேங்களா? அப்போ வந்து சீனாவுடைய மன்னர் யார் அப்படின்னா குப்லாய் கான். குப்லாய் கான். ஓகேங்களா? அடுத்தது இவரு வருவாரு. இதற்கு அப்புறம் வந்து சில வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. நமக்கு எப்படி மார்க்கோ போலோ வந்தாரு, யுவாங் சுவாங் வந்தாரு, இச்சிங் வந்தாரு இல்லைங்களா? அந்த மாரி காலகட்டங்கள்ல சீனாவிற்கும் வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. அவர்கள்ல வந்து 1264 கிபில வந்து வெனிஸ் நகர வணிகர்கள் வெனிஸ் நகர வணிகர்கள் யாரு அப்படின்னா நிக்கோலோ போலோ அப்படிங்கிறவர், அப்புறம் மாஃபியா போலோ. இவங்க 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் குப்லாய் கான் அரசவைக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன காலகட்டம்? 1264ல. இவர்களுக்கு அப்புறம் வந்து வெனிஸ் நகர பயணி. இவங்க வந்து வணிகர்கள். ஓகேங்களா? பயணி வந்து கிபி 1275ல மார்க்கோ போலோ அப்படிங்கிற குப்லாய் கான் அரசவைக்கு வந்தாரு. 17 இயர்ஸ் வந்து அங்க தங்குனாரு. இத தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியில நாம பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு தான் இந்தியாவுக்கு வருவாரு. இவருடைய குறிப்பு வந்து மார்க்கோ போலோவின் குறிப்பு 1295ல வெளியிடுவாரு. அதுல என்னென்ன வெளியிடுவாரு அப்படின்னா, சீனாவினுடைய பற்றிய வந்து நிறைய விஷயங்கள், அவர்களுடைய கண்ட்ரிய பத்தியான அழகு, அங்க என்னென்ன பொருள்கள் விளையுது, அங்க மக்கள் எப்படி இருக்காங்கங்கிற எல்லா விஷயங்களையும் வெளியிடுவாரு. இதுதான் இவருடைய குறிப்பு தான் வந்து சீனாவை பற்றிய ஆர்வத்தை ஐரோப்பியர்களிடையே தூண்டியது. ஓகேங்களா? எப்படி இந்தியாவுக்கு வந்தாரு? இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய செல்வங்கள், இந்தியாவுல என்னென்ன இதுகள் இருந்தது அப்படிங்கிறத எப்படி வெளியிட்டாரோ, அதே மாதிரி இவர் வந்து சீனாவை பற்றியும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது ஐரோப்பியர்கள் வருவாங்க. இந்த குறிப்புகள வச்சு தான் ஐரோப்பியர்கள் சீனாவுக்குள்ள வராங்க. அதுல என்னென்ன காலகட்டங்கள்ல யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து போர்ச்சுகீசியர்கள் 1516ல போர்ச்சுகீசியர்கள். அடுத்தது 1576ல ஸ்பானியர்கள். இந்தியாவுக்கு எப்படி போர்ச்சுகீசியர்கள்லாம் முதல்ல 1498ல வாஸ்கோட காமா வந்தாரோ, அதே மாதிரி தான் சீனாவுக்கும் போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல போனாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1604ல வந்து டச்சுக்காரர்கள். 1637ல வந்து பிரிட்டிஷ். ஓகேங்களா? 1698ல பிரெஞ்சுக்காரர்கள். 1731ல வந்து டென்மார்க். அடுத்தது 1732ல ஸ்வீடன். இந்தியாவுக்கு இந்த ஸ்வீடன் நாட்டர்கள் வந்தாங்க. என்ன காலகட்டத்துல வந்து 1731லயே வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1753ல ரஷ்யர்கள். அதுக்கப்புறம் 1784ல அமெரிக்கா, யுஎஸ்ஏவும் வந்தது. ஓகேங்களா? 1784. ஏன் அப்படின்னா, அப்பதான் வந்து அவர்களுடைய அமெரிக்கர்களுடைய உள்நாட்டு போர் முடிஞ்சு சுதந்திரம் அடைவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழிலையும் பொருளாதாரத்தையும் விருத்தி பண்ணுவதற்காக காலனிகளை அமைக்க தொடங்கினார்கள். ஓகேங்களா? இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியம். எந்தெந்த காலகட்டங்கள் யார் சீனாவிற்கு சென்றார்கள். இதை வந்து இந்தியாவிற்கு வந்த இவர்களுடைய காலகட்டங்களோட நம்ம ஒப்பிட்டு நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பயணிகள் வந்தாங்க, வியாபாரம் செய்யறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாட்டர்கள் பலர் வந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்து கிறிஸ்துவ சமயத்தை பரப்புனாங்களோ, அதே மாதிரி சீனாவிலையும் பரப்புனாங்க. ஓகேங்களா? என்ன நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலையும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலும் பண்ணியிருக்கோம். பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு, கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு தேவாலயத்தை நிறுவியிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி சீனாவுக்கும் அவர் போயிருக்காரு. அது என்ன காலகட்டம் அப்படின்னா, கிபி
1549ல் பிரான்சிஸ் சேவியரை வந்து ஸ்பானிய கத்தோலிக்கர், ஓகேங்களா, இவர் வந்து ஸ்பானிய கத்தோலிக்க பாதிரியார் வந்து சீனா சென்று அங்கு கத்தோலிக்க சமயத்தை புகுத்தினார். சீனாவில் கத்தோலிக்க சமயத்தை முதல் புகுத்தியவர் யாரு? ஸ்பானிய கத்தோலிக்கரான பிரான்சிஸ் சேவியர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒருத்தரும் வந்தார். என்ன காலகட்டம் அப்படின்னா கிபி 1582ல் மெத்தியோ ரிக்கி என்ற கத்தோலிக்க பாதிரியாரும் சீனாவில் கத்தோலிக்க சமயத்தை பரப்புனாரு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சமய பரப்பு குழுக்கள் போனாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க வந்து சீனாவிலையும் போய் தங்களுடைய சமயத்தை பரப்புனாங்க. இதுக்கப்புறம் டச்சுக்காரர்களும் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த டச்சுக்காரர்கள் சீனாவில் வர்த்தக உரிமை பெற்றாங்க முதல்ல, ஓகேங்களா. அவங்க பெற்ற முறை என்ன அப்படின்னா, டச்சுக்காரர்கள் சீனாவில் வர்த்தக உரிமையை பெற்ற முறை எப்படின்னா கோட்டோ முறை அப்படிங்கிறது வந்து சீன பேரரசர் முன்னு 9 முறை மண்டியிட்டு விழுந்து வணங்கும் முறை தான் இந்த கோட்டோ முறை. இந்த கோட்டோ முறை மீதும் வர்த்தக உரிமைகளை பெற்ற ஐரோப்பிய நாட்டுக்காரர் யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள், ஓகேங்களா. இவங்க டச்சுக்காரர்கள். சரி, இவங்க வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வராங்க. அடுத்தது ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேயர்களில் வந்து வர்த்தகர்கள் தான் வந்தாங்க. கிபி 1637ல் வராங்க. இவங்க வந்து கேப்டன் வெடல் அப்படிங்கிறவர் தான் வந்து சீனாவில் எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா மக்காவோங்கிற இடத்துக்கு வந்தாங்க வருகை. கேப்டன் வெடல் அப்படிங்கிறவர் கிபி 1637ல் மக்காவோ அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. இந்த சீனர்களால் ஐரோப்பியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா செந்நிற காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சீன மக்கள் ஐரோப்பியர்களை அணுகுனாங்க, ஓகேங்களா. இந்த ஆங்கிலேயர்கள் வரும்போது, அதாவது சீனாவிற்கு வரும்போது அவங்களுக்கு வரும்போது மன்னர் இருப்பாங்க இல்லைங்களா. இங்கிலாந்துடைய மன்னர் யாருன்னு கேட்கலாம். இந்த தூதுக்குழுக்கள் மூலம் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அனுப்புனாங்க. இந்த இந்த ஆங்கிலேயர்கள் வந்து 1537ல் முதல்ல வந்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து சீனாவிற்கு தூதுக்குழுக்களை அனுப்புனாங்க. ஒரு 3 தூதுக்குழுக்களை அனுப்புனாங்க. அப்போதைய மன்னர் யார் அப்படின்னா 3ஆம் சார்ஜ். அதாவது வந்தவுடனே யாரையும் வந்து எந்த நாட்டு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து 3ஆம் சார்ஜ் மன்னர் காலத்தில் 3 தூதுக்குழுக்களை ஆங்கிலேயர்கள் அனுப்புவாங்க, ஓகேங்களா. அதன்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வாணிபத்தில், அதாவது வாணிபத்துக்காக தான் முதல்ல ஐரோப்பியர்கள் கிழக்காசிய பக்கமே வராங்க. அப்போ வாணிபத்தில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அனுமதியை வாங்குறாங்க, ஓகேங்களா. ஆனால் சீனாவில் ஆங்கிலேயர்கள் அபினி வர்த்தகத்தில் ஈடுபட தொடங்கிய வருஷம் அப்படின்னா 1770ல், ஓகேங்களா. சரி, இந்த அபினி வந்து சீனாவிற்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த முதல்ல சீனாவில் அபினி வழக்கத்தை புகுத்தியவர்கள் யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள், ஓகேங்களா. டச்சுக்காரர்கள் தான் முதல்ல புகுத்தினாங்க. இந்தியாவில் உற்பத்தி ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம படிச்சிருப்போம் அபினி. அந்த அபினி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அந்த அபினி வந்து பிஐசி வந்து சீனாவிற்கு கொண்டு போனாங்க, ஓகேங்களா. சீனாவிற்கு கொண்டுட்டு போனாங்க. அங்கிருந்து மறுபடியும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க, பதப்படுத்தி கொண்டுகிட்டு போனாங்க, ஓகேங்களா. இந்த சீனா வர்த்தகத்தில் ஆங்கில அரசு வந்து அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சுது. சீனாவில் இங்கிலாந்தின் மக்கள் அனைவரும் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கணும், ஆங்கில மக்கள் அனைவரையும் சீனாவில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து கிபி 1833,
ஓகேங்களா? இந்த வருஷத்துல தான் எல்லாரும் கொண்டு வந்தாங்க. இந்த அபினி வந்து புகுத்திட்டாங்க டச்சுக்காரர்கள் சீனாவுல. ஆங்கிலேயர்களும் அபினி வர்த்தகத்துல ஈடுபட்டாங்க. இந்தியாவில விளையக்கூடிய அபினிகள் அனைத்தும் சீனாவிற்கு கொண்டு போனாங்க. சீனாவுல அபினி விற்கவும் ஆரம்பிச்சாங்க. சீனாவிலயும் அபினி வந்து வியாபாரம் உற்பத்தி செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு வியாபாரமும் செஞ்சாங்க. இதனால சீனாவுடைய மக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. மாணவர்கள், வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து இந்த அபினியால பாதிக்கப்பட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பிறகு தான் வந்து சீன அரசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இத நாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவரை நியமிப்பாங்க. அந்த லின் சேசு அப்படிங்கிற ஒரு தலைவரை நியமிப்பாங்க. அவருடைய செயல்பாட்டால் வந்து பொறுத்துக்காத ஆங்கில அரசு வந்து அபினி போர் சீனாவிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே அபினி போர்கள் நடைபெறும். அத வந்து அடுத்த டாபிக்ல நாம இன்னைக்கு அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். சரி. ஆனா வந்து ஐரோப்பியர்கள் வருகை நாம இதுவரைக்கும் அங்க அரசு வம்சம் என்னென்ன இருந்தது, அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் எப்படி யார் வந்தாங்க, என்னென்ன காலகட்டங்கள்ல வந்தாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம். இப்போ நவீன காலங்கள்ல சீனா, ஜப்பானுடைய பொருளாதாரத்துல வந்து என்னென்ன தாக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறத பத்தி மீதி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? சீனாவின் எழுச்சி ஜப்பானின் பொருளாதாரத்தையும் சீன ஜப்பானிய பொருளாதார உறவுகளையும் கணிசமாக பாதித்தது. ஏன்னா வந்து சீனா மிக விரைவாக வளர்ந்துட்டு வர நாடாக மாறியது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மிக மோசமாக வளர்ந்து வருகிறது. சீனாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி நீண்டகால மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட ஜப்பானுக்கு பல வாய்ப்புகளை வழங்கியது. அ எப்படி அப்படின்னா, ஜப்பான் வந்து தன்னுடைய பொருட்களை விக்கிறதுக்கான இடமாக அது பயன்படுத்திக்கிட்டாங்க. உண்மையில் பல ஜப்பானிய நிறுவனங்கள் இப்போது தங்கள் பொருளாதார நல்வாழ்வுக்காக சீனாவின் மிகப்பெரிய வளர்ந்து வரும் சந்தையை நம்பி உள்ளன. ஓகேங்களா? சந்தைய பயன்படுத்திக்கிட்டாங்க ஜப்பான்காரங்க. அதே நேரத்தில் ஜப்பானில் அமைதியின்மை நிலவுகிறது. ஏனெனில் சிலர் ஜப்பானின் பொருளாதார சிரமங்களை சீனாவின் எழுச்சிக்கு காரணம் என்று கூறினார்கள். அதாவது இவங்க அங்க போய் விக்கிறதுனால அந்த பொருட்கள் மூலம் சீனா வளர்ச்சி அடையுது அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சாங்க. இந்த கருத்தை வெளிப்படுத்துபவர்கள் அதிகரித்த சீன இறக்குமதிகள் ஜப்பானின் உள்நாட்டு தொழில்களை சேதப்படுத்தின. இதெல்லாம் பல பிரச்சனைகள் பின்னாடி வந்தது. சீனாவில் உற்பத்தியில் ஜப்பானின் பாரம்பரிய முதலீடு வேலையின்மை அதிகரிப்பிற்கும் ஜப்பானில் தொழில்கள் வீழ்ச்சி அடைவதற்கும் வழிவகுத்தது என்றும் சீன ஜப்பானுக்கு பணவாட்டத்தை ஏற்றுமதி செய்கிறது என்றும் கூறினார்கள். இது அவங்களுடைய குற்றச்சாட்டுகளா இருந்தது. இந்த அத்தியாயத்தின் கவனம் ஜப்பானின் பொருளாதார மற்றும் சீன ஜப்பானிய பொருளாதார உறவுகளில் சீனாவின் பொருளாதார எழுச்சியின் பரந்த அளவிலான தாக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 கருத்து இருக்கு இல்லைங்களா? இது ஒரு கருத்து. ஓகேங்களா? இந்த அத்தியாயம் வளர்ந்து வரும் சீன இறக்குமதிகள் மற்றும் விரிவடையும் சீன ஏற்றுமதிகள் ஜப்பானிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் சீனாவின் எழுச்சிக்கும் ஜப்பானிய சரிவிற்கும் இடையே ஒரு காரண உறவு உள்ளதா இல்லையா என்பதையும் ஆராயுது. ஆனா இந்த இந்த தாக்கம் வந்ததுனால இதோடைய கருத்து வேறுபாடு வந்ததுனால இதை பத்தி ஆராய முற்பட்டாங்க. சீனாவினுடைய எழுச்சி. சீனாவின் எழுச்சி கிழக்கு ஆசியாவின் பொருளாதாரத்தின் தன்மையை எவ்வாறு மாற்றியுள்ளது என்பதையும் உலக வர்த்தக அமைப்பில் WTO சீனா இணைவது சீன ஜப்பானிய பொருளாதார உறவை எவ்வாறு பாதித்துள்ளது என்பதையும் இது ஆராய்கிறது. இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்து இதை தான் ஆராயிற மாதிரி இருக்கு. இறுதியாக சீனாவின் எழுச்சி ஜப்பானின் வெளியுறவு பொருளாதார கொள்கையை எவ்வாறு பாதித்துள்ளது என்பதையும் இது ஆராய்கிறது. எப்படி வந்து வெளியுறவு கொள்கை ஏன்னா சீனா வந்து நிறைய ஜப்பானை மாதிரி அதாவது சீனா எப்படின்னா மற்ற நாடுகளை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி நாமளும் செய்யணும், அதோட பெட்டரா செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் சீனாவினுடைய ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. அதனால தான் சீனா வந்து எல்லா துறையிலும் முன்னணியில் இருக்கு. ஓகேங்களா? ஆழமடைந்து வரும் பொருளாதார சார்பு நிலை. சீனாவிலிருந்து இறக்குமதி அதிகரிப்பு. சீனாவிலிருந்து ஜப்பானின் இறக்குமதிகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. ஏன்னா அவர்களுடைய பொருள்கள் வந்து அதிகமாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனாக்காரங்க. 2002ஆம் ஆண்டில் மந்தமான பொருளாதாரம் காரணமாக ஜப்பானின் ஒட்டுமொத்த இறக்குமதிகள் முந்தைய ஆண்டை விட
-0.6% குறைந்தபோது சீனாவிலிருந்து இறக்குமதிகள் 9.9% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இது எப்படி இருக்கு? அதாவது வளராத நாடு, வளர்ந்துக்கிட்ட நாடு, வளர்ந்த நாடை வந்து முன்னேறி செல்றது மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால தான் ஜப்பான்காரங்க ஒரு பிரிவினர் அந்த மாதிரி நினைச்சாங்க. அந்த ஆண்டு சீனாவும் ஜப்பானின் மிகப்பெரிய இறக்குமதி பங்காளியாக மாறியது. ஓகேங்களா? சீனாவிலிருந்து ஜப்பானின் இறக்குமதிகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்திலிருந்து, அதாவது ஏசியன், ஓகேங்களா, 1991 இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய 4 நாடுகளிலிருந்தும் இருந்துச்சு. சீனாவிலிருந்து ஜப்பானின் இறக்குமதிகள் 1997 ஹாங்காங், சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் தைவானின் புதிதாக தொழில்மயமாக்கப்பட்ட பொருளாதாரங்கள் 2000 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து செயல்பட்டன. அதாவது இந்த தொழில்மயமாக்கப்பட்ட பொருளாதாரங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. 2002ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து ஜப்பானின் இறக்குமதிகள் அதன் மொத்த இறக்குமதியில் 18.3% இருந்தது. அதாவது சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். சீனாவின் முக்கிய வர்த்தக பங்காளியான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு OECD மற்றும் கிழக்காசிய நாடுகளில் ஹாங்காங்கை தவிர ஜப்பான் சீனாவிலிருந்து அதன் இறக்குமதியை அதிகம் சார்ந்திருந்தது. ஓகேங்களா? அதிகம் சார்ந்திருந்த நாடு எது அப்படின்னா சீனாவிடமிருந்து இறக்குமதி பொருட்களுக்காக ஜப்பான். சீனாவிலிருந்து ஜப்பானின் இறக்குமதிகளில் பெரும்பாலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது சீனா நிறைய பொருட்களை மற்ற நாட்டை பார்த்து அவங்களுடைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி அதிகமான பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க. ஓகேங்களா? அதற்கு ஜப்பானில் ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. சீனாவிலிருந்து ஜப்பானின் மொத்த இறக்குமதியுடன் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விகிதம் 1991 2001 ஆண்டில் 58.1%லிருந்து 84% உயர்ந்தது. பாருங்க எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு. ஜவுளி மற்றும் ஆடைகளின் விகிதம் அதே காலகட்டங்களில் 1991 29.7%, 2001 29.1% ஒப்பீட்டளவில் மாறாமல் இருந்தன. அந்த அளவுக்கு தரமான பொருட்களை உற்பத்தி செய்தது சீனா. அதே நேரத்தில் இயந்திரங்களின் விகிதம் அதே காலகட்டத்தில் 5.8%லிருந்து 28.5% கணிசமாக உயர்ந்தது. இயந்திரங்களும் உயர்ந்தது. 2001ஆம் ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பெரும்பாலும் முந்தைய ஆண்டை விட அதிக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தன. 2001க்கு அப்புறமும் அதே நிலைமை நிர்ணயிட்டு இருந்தது. இவற்றில் தொலைபேசி, தொலைநகல் இயந்திரங்கள் 3 ஆகியவை 98.2% வளர்ந்ததன் தொலை தொடர்பு உபகரணங்கள் மற்றும் தொலைக்காட்சி பாகங்கள் மற்றும் துணை கருவிகள் 81.4% உயர்ந்திருந்தன. எல்லாமே ஆடையிலிருந்து வந்து தொலைக்காட்சி பாகங்கள்ல இருந்து அப்புறம் மறுபடியும் வந்து இந்த தொலைநகல், தொலைபேசி இது எல்லாமே வளர்ச்சி அடைந்தது இந்த காலகட்டங்கள்ல. கணினிகள் 67.1%, விளையாட்டு இயந்திரங்கள் வந்து ஆகியவை அடங்கும். இதுல வந்து இந்த கணினியும் விளையாட்டு இயந்திரங்களும் அடங்கும். 53.4% தொலைக்காட்சிகள், 51.3% மற்றும் நகல் இயந்திரங்கள் 49.9% உயர்ந்திருந்தன. பாருங்க எவ்வளவு உயர்வு இருந்திருக்குன்னு. 1990களில் சீனாவிலிருந்து ஜவுளி மற்றும் ஆடைகள், காலணிகள், பயண பொருட்கள் முக்கிய இறக்குமதிகளாக இருந்தன. எப்போ? 1990 காலகட்டங்கள்ல. இந்த உழைப்பு மிகுந்த தயாரிப்புகளில் பெண்களுக்கான உடைகள் 2001 மிக உயர்ந்த இறக்குமதி வளர்ச்சியை பதிவு செய்தன. சீனாவினுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம். ஆனால் இது 5.8% மட்டுமே. ஆடைகளின் இறக்குமதி ஊடுருவல் விகிதம் 1991 2001ஆம் ஆண்டில் 51.8%லிருந்து 87.7% உயர்ந்தது. ஆடைகளின் இறக்குமதியில ஜப்பானின் இறக்குமதி ஆடை சந்தையில் சீன பொருட்கள் அதே காலகட்டத்தில் 53.8%லிருந்து 87.3% இருந்தாங்க. பாருங்க ஜப்பானுடையது 51.8%லிருந்து 87. பாருங்க சீனாவிலிருந்து வந்தது 88.3% அதே காலகட்டங்களில் உயர்ந்திருக்கு. குறிப்பிடத்தக்கதா அது இருந்தது.
ஏனெனில் ஜப்பானின் ஆடை சந்தை முதிர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் அதிகரிப்பு மிகவும் கடினமா இருந்தது. ஓகேங்களா? அதாவது ஜப்பானும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சி அடைஞ்சாங்க. முதல்ல ஜப்பான் வளர்ச்சி அடைந்தால் சீனா அதை எடுத்து வளர்ச்சி, சீனா வளர்ச்சி அடைந்தால் அதை எடுத்து ஜப்பானுடைய வளர்ச்சியும் அதில் இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த டாபிக்ல வந்து சீன ஐரோப்பிய பொருளாதார உறவுகளில் சீனாவின் எழுச்சியின் தாக்கம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப நவீன காலத்துல எப்படி இருந்ததுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். ஐரோப்பியர் வருகையும் சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம். ஐரோப்பியர்கள் வருகையை பற்றி நான் நிறைய எழுதி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த சீனா மற்றும் ஜப்பானின் தாக்கம் வந்து இப்போ இருக்கிற நவீன காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது சீனா வந்து ரொம்ப சின்ன நாடாக வளர்ச்சி அடையாதான் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டங்கள், அதாவது முக்கியமாக வந்து முதல் உலகப் போருக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து வந்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு, பனிப்போரின் பிறகு ரொம்ப அதீத வளர்ச்சியில் இருந்தது. அந்த ஜப்பானையே வந்து வளர்ந்து வந்த ஜப்பானையே வந்து மிஞ்சும் அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருந்தது. அதே மாதிரி சீனாவுடைய வளர்ச்சி இருக்கும்போது ஜப்பானும் வந்து அதை மிஞ்சிய வளர்ச்சியிலும் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது கிழக்காசியாவிலேயே வந்து இந்த 2 நாடுகளினுடைய வளர்ச்சி மாறி மாறி இருந்தது. மாறி மாறி வளர்ச்சியில இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டாபிக்ல மீண்டும் பார்க்கலாம். தேங்க் யூ.